Welcome to Let's Learn and Educate. நம்ம வந்து Group 4 Maths Ratio and Proportion topicல இது வந்து class number 6. Already 5 classes videos வந்து நம்ம சேனல்ல playlistல இருக்கும். ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்து சில sums வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து சிம்பிளா ஒரு 5 sums பார்க்கலாம். இப்போ வந்து find the simplified form of the following ratios அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பாருங்க, உங்களுக்கு ஆன்சரோட இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கு? 15:20. ஓகே, 15:20. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ரேஷியோல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபார்ம்ல நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 5 3s are 15, 5 4s are 20. ஓகே, அப்ப 3/4 அப்படின்னு வரும். ஸோ 3/4ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? ரேஷியோல 3:4. ஸோ ஆப்ஷன் வந்து பில இருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 32:24. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 32:24. ஸோ அதை டிவிஷன் ஃபார்ம்ல எழுதணும். 32 divided by 24. ஓகேவா? இப்போ இது என்ன டேபிள்ல நமக்கு கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தா 8th டேபிள்ல நம்ம வந்து போடலாம். ஸோ 8 3s are 24, 8 4s are 32, 4/3 வருது. சப்போஸ் உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியலன்னா 4th டேபிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 32 divided by 24. ஸோ 4th டேபிள்ல வருதா அப்படின்னு பார்க்கலாம். 4 6 are 24. 4 6 are 24, 4 7s are 28, 4 8s are 32. ஸோ இப்படி வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போ 8/6 வருது. அகெயின் 8/6 நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். அப்போ செகண்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, 2 3s are 6. ஸோ இதுக்கும் ஆன்சர் நமக்கு 4/3 தான் வரும். அப்போ 4:3. ஓகே, 4:3. இது 4/3னே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7:15. இப்போ 7:15னா 7/15. ஸோ இது ரெண்டையுமே வந்து காமன் நம்பர்ஸ் கிடையாது, இது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் as it is அப்படியே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க, 12:27. ஓகே, ஸோ 12:27 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். 12:27. ஸோ இதை வந்து எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 12 divided by 27. இதை வந்து தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 3 4s are 12, 3 9s are 27. ஸோ 4/9 அப்படின்னு வருது. 4/9 ஃபர்தரா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 4/9 தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 75:100. ஓகே, 75:100. ஓகே, இதை வந்து 75 divided by 100. ஸோ இப்படி எழுதலாம். இதை வந்து எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 25th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 25 3s are 75, 25 4s are 100. அப்போ 3/4. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஏதான் வரும், 3/4. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 25th டேபிள் தெரியல அப்படின்னா 75 divided by 100. ஸோ 5th டேபிளால நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் படி பார்த்தா லாஸ்ட் நம்பர் 5லயோ 0லயோ என்னாச்சு அப்படின்னா அது வந்து 5ஆல வந்து என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 5th டேபிள கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, ரிமைண்டர் 2, 5 5s are 25. ஸோ இது வந்து 15 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5 2s are 10, 0. இப்போ 15/20 வந்துடுச்சு. அகைன் இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 5 3s are 15, 5 4s are 20. ஸோ இப்படியும் நம்ம டேபிள்ஸ் தெரியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணி நீங்க சிம்பிளிஃபைடு அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதான் வந்து சிம்பிளிஃபை. ஸோ சிம்பிளிஃபைடு ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ
அவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாக்கி ஆன்சர் கொண்டு வரணும். அதே போல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேலே பகுதி தொகுதி ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் 4/3 அந்த மாதிரி கொடுத்தாலும் ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.